டிடிசிபி அனுமதி பெற்ற வீட்டு மனைகளை எப்படி கண்டுபிடிப்பது? இந்த மாதிரி லேஅவுட்ல என்னென்ன தகவல்கள்லாம் இருக்கும்? கட்டிடம் கட்ட டிடிசிபி அப்ரூவல் வேண்டுமா? அடுக்குமாடி குடியிருப்பு கட்டுவதற்கு விதிமுறைகள் என்ன? விவசாய நிலங்களை வீட்டு மனைகளாக மாற்றும் நடைமுறை என்ன? டிடிசிபி எப்படி செயல்படுகிறது? நீங்களோ இல்ல உங்களோட நண்பர்களோ நிலம் வாங்கினீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் கேட்குற கேள்வி, நிலம் எந்த அப்ரூவல், டிடிசிபியோடதா இல்ல சிஎம்டியோடதா இல்ல பஞ்சாயத்து அப்ரூவலான்னு கேட்போம். டிடிசிபின்னா எவ்வளோ வரைக்கும் அப்ரூவல் தரலாம், சிஎம்டினா எந்த லிமிட் வரைக்கும் அப்ரூவல் தரலாம், பஞ்சாயத்துக்கு நிலத்துக்கு அப்ரூவல் கொடுக்கறதுக்கு அதிகாரம் இருக்குதா? இந்த விஷயம்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சிருந்தாதான் ஒரு நிலத்துல நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராங்கானதா இருக்கும். அந்த வகையில் இப்போ பார்த்தோம்னா சிஎம்டிஏனா சென்னை மெட்ரோபாலிட்டன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி, சென்னை பெருநகர் வளர்ச்சி குழுமம். அதாவது சென்னை எல்லைக்குள்ள இருக்கிற நிலங்கள் மற்றும் கட்டடங்களை வரைமுறைப்படுத்தி அனுமதி, அதுக்கான அங்கீகாரம் கொடுக்கறது தான் இந்த குழுமத்தோட தலையாய கடமை. சென்னையில நம்ம ஒரு பிளாட் வாங்கணும் அப்படின்னா அது சிஎம்டி அப்ரூவலா இருந்திருக்கணும். லே அவுட் போடுற ப்ரொமோட்டர்ஸ் கிட்ட இருந்து வாங்குறோம் அப்படின்னா அது சிஎம்டி அப்ரூவலா இருக்கணும். சென்னையை தவிர மீதி இருக்கிற எல்லா இடங்களுக்கும் டிடிசிபி அப்ரூவல் போதுமானது. டைரக்டரேட் ஆஃப் டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங், நகர் ஊரமைப்பு இயக்கம், இவங்க தமிழ்நாட்டில் சென்னையை தவிர்த்துட்டு மீதி இருக்கிற எல்லா இடத்துலையும் இருக்கிற நிலங்களுக்கு அங்கீகாரம் அப்ரூவல் வழங்குறவங்க, கட்டடங்களுக்கும் அப்ரூவல் வழங்குறவங்க. இந்த டிடிசிபியோட குழுமம், இந்த நகர் ஊரமைப்பு இயக்கம் எப்படி செயல்படுது, அவங்க எப்படி நிலங்களுக்கு அங்கீகாரம் தராங்க, சில நிலங்களுக்கு அங்கீகாரமும் நிராகரிக்கப்பட்டிருக்கும், அது எப்படின்றத நம்ம பார்க்கலாம். ரியல் எஸ்டேட் இது ஒரு சமீபத்துல மிகப்பெரிய வியாபாரம். இதுல ரெண்டு வகை இருக்காங்க. ஒருத்தர் தெளிவா அந்த நிலங்களுக்கான இல்ல அந்த ப்ராப்பர்ட்டி வாங்குறவங்களுக்கு தெளிவுபடுத்தி அதோட நடைமுறைகள் என்ன, செயல்முறைகள் என்னன்றத சொல்லி விற்கிறவங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே இன்னைக்கு ரியல் எஸ்டேட் அதிபர் ஆயிட்டாங்க, எல்லாருமே இன்னைக்கு ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் ஆயிட்டாங்கன்னு சொல்லிட்டு தானும் ஒரு ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்னு சொல்லி ஏதாவது ஒரு இடத்த காமிச்சு அந்த இடத்த பத்தின விவரங்கள் எதுவும் தெரியாம ஏனோ தானோன்னு ஏதோ சொல்லி விற்பாங்க. அந்த நிலங்களோட முழுமையான விவரங்களை தெரிஞ்சுக்காமலே, தகவல்களை தெரிஞ்சுக்காம நம்ம கிட்ட விற்கிறவங்களும் இருந்திருக்காங்க. இதுல ரெண்டு வகையும் இருக்குது. ஒரு பக்கம் ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கம் தெளிவுபடுத்திக்கிட்டும் இருக்காங்க. இந்த ஏமாத்துற பக்கம் பார்த்தீங்கன்னா, எங்ககிட்ட பிளாட் புக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு பிளாட்டுக்கும் தங்க காயின் தரப்படும், பட்டுப்புடவைகள் வழங்கப்படும், பம்பர் பரிசா கார் வழங்கப்படும் அப்படின்லாம் விளம்பரம் பண்ணுவாங்க. உண்மையிலே அந்த இடத்துக்கு அவ்வளோ மதிப்பு இருக்கா? நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறீங்க, அந்த இடத்துக்கு அவ்வளோ மதிப்பு இருக்கா? அதோட சுற்று வட்டாரங்கள்லாம் எப்படி இருக்கு? போய் சேர்ற ரோடு நல்லா இருக்கா? அதோட சுற்று வட்டாரத்தில் வேற ஏதாவது தொழிற்சாலைகள் இருக்கா? அதோட கழிவுகள் இங்கே வருதா? இல்லை சாலைகள் இருக்கா? இல்லை அரசாங்கம் அந்த இடத்த கைப்பற்றுதா? அரசாங்கத்துக்கு அந்த இடத்துல வேற ஏதாவது பிளான் இருக்கா? அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். இன்னும் அந்த புறம்போக்கு நிலமான்னு கூட நம்ம தெரிஞ்சுக்கணும். இன்னும் விளைநிலங்களை பிளாட் போட்டு வித்துடுறாங்க. விளைநிலங்களை முறையா மனைப்பிரிவுகளா மாத்தாம விளைநிலங்களை அப்படியே மனைப்பிரிவுகளா மாத்தி வித்துடுறாங்க. நம்ம அதை வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கவர்மெண்ட் கிட்ட அப்ரூவல் இல்லை, டிடிசிபி கிட்டயோ சிஎம் கிட்டயோ அப்ரூவல் இல்லை அப்படின்னா நாளைக்கு நம்ம விற்கிறதுக்கு ரொம்ப திண்டாட வேண்டியதாயிரும். அதனால இதுக்கான விளக்கங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு, தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டு, எந்த இடத்துல நீங்க இன்வெஸ்ட் பண்ண போறீங்கன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான முயற்சிகளை செய்யுங்க. டிடிசிபி அனுமதி பெற்ற வீட்டு மனைகளை எப்படி கண்டுபிடிப்பது? ரொம்ப சுலபங்க. சாலை வசதி நல்லா அகலமா சாலை வசதி செஞ்சிருப்பாங்க. அந்த லே அவுட்ல ஒவ்வொரு குறுக்கு சாலையும் குறைஞ்சபட்சம் 23 அடி இருக்கும். முக்கிய சாலைகள் 30 அடி இருக்கும். இதுக்கு கம்மியா இருந்தது அப்படின்னா டிடிசிபி அப்ரூவல் தரமாட்டாங்க. இதுல முக்கியமான இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த சாலைகளுக்கு இடம் ஒதுக்குறாங்க இல்லைங்களா, இந்த ஒதுக்குற இடத்த கவர்மெண்ட்டுக்கு, நம்ம மாநகராட்சிக்கோ இல்ல நகராட்சிக்கோ இல்ல கிராம பஞ்சாயத்துக்கோ எந்த டிவிஷன்ல வருதோ அவங்களுக்கு இந்த லே அவுட் ப்ரொமோட்டர், இந்த நிலம் மனப்பிரிவு பண்றாங்க இல்லையா, அவங்க தானமா கொடுத்துருவாங்க அந்த இடத்த. ஏன்னா அப்பதான் அந்த பஞ்சாயத்து கண்ட்ரோல்ல எடுத்து பராமரிப்பாங்க. நம்ம ஏரியாவுக்கு ரோடு போடுறது, இந்த விஷயங்கள்லாம் அவங்க செய்வாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா மின் விளக்கு வசதி செஞ்சு வச்சிருப்பாங்க, குடிநீர் வசதி செஞ்சு கொடுத்துருப்பாங்க, பூங்கா வசதி, விளையாட்டு திடல் வசதி. இந்த மனைப்பிரிவுகள் போடுறாங்க இல்லையா, அவங்க 1 ஏக்கர் நிலத்துல போடுறாங்க அப்படின்னா 1 ஏக்கருக்கு 100 சென்ட், குறைஞ்சபட்சம் 10 சென்ட் இடம் பூங்காக்கும் விளையாட்டு திடலுக்கும் அமையுமாறு தான் லே அவுட்டை அவங்க வரையணும். அதுக்கும் கம்மியா இருந்தது அப்படின்னா
டிடிசிபினால அப்ரூவல் வழங்க முடியாது. இப்போ இந்த மாதிரி பொதுவா இருக்கிற இடங்கள் எல்லாத்தையுமே வந்து நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி நகராட்சி கமிஷனர் பேர்லயோ இல்ல கிராமமா இருந்ததுன்னா அதோட பஞ்சாயத்து தலைவர் பேர்ல கொடுத்துருவாங்க. இது நடைமுறை. ஆனா ஆளுநர் பேர்ல கொடுக்கணும் அப்படிங்கிறதும் ஒரு முறையா இருக்குது. இது ஆக்சுவல். ஆனா இப்போதைக்கு நடைமுறையில பஞ்சாயத்து தலைவர் பேர்ல பஞ்சாயத்துக்கு ஒப்படைச்சிட்டாலே அவங்க எடுத்துக்கிறாங்க. கடைகளுக்கும் வசதி செஞ்சு கொடுக்கணும். அந்த லே அவுட் அப்ரூவல்ல கடைகளுக்கு வணிக பகுதிகள்னு தனியாகவும் பிரிச்சு கொடுத்து, தவிர லே அவுட்ல நீங்க பாத்தீங்கன்னா நம்பர் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி டிடிசிபினால அனுமதி பெற்ற நம்பர், இந்த நம்பர் தான் அப்ரூவல். இந்த நம்பரை எடுத்துக்கிட்டு நம்ம லோக்கல் பிளானிங் அத்தாரிட்டியில இந்த மாதிரி நான் இடம் வாங்க போறேன், இந்த அப்ரூவல் நீங்க கொடுத்துருக்கிறது தானேன்னு நம்ம விசாரிச்சோம் அப்படின்னா ஆமா இல்லைன்ற உண்மையை சொல்லிடுவாங்க. அதுக்கான உண்மையான வரைபடத்தையும் நம்ம அங்கிருந்து நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். இந்த மாதிரி லே அவுட்ல என்னென்ன தகவல்கள்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, வீட்டு மனை எந்த மாவட்டத்தில் வருது, எந்த வட்டத்தில் வருது, எந்த கிராமத்தில் அமைஞ்சிருக்கு, அதோட சார் பதிவாளர் அலுவலகம் எந்த பகுதியில் இருக்குது, மனைப்பிரிவுகள் வந்து சரியாக பிரிக்கப்பட்டிருக்கும். அந்த ஒவ்வொரு பிரிக்கப்பட்டிருக்கிறதுலையும் அதன் அளவுகள் குறிக்கப்பட்டிருக்கும். இப்போ ஒரு 50 பிளாட் போட்டிருக்காங்கன்னா 1, 2, 3, 4 அப்படின்னு சொல்லி அந்த பிளாட் வரிசைப்படுத்தி இருப்பாங்க. அங்கீகார எண்ணும் அதுல போட்டிருப்பாங்க. சாலை, பூங்கா மற்றும் விளையாட்டு திடல், வணிக பகுதிகளுக்கான இடம், இதெல்லாம் எங்கெங்க இருக்குன்றதையும் குறிச்சு அதுக்கான விளக்கங்களும் கொடுத்திருப்பாங்க. இதெல்லாம் லே அவுட்ல இருக்கும். இது தவிர அப்ரூவல் கொடுத்த அதிகாரிகள் கையொப்பமும் அதுல இருக்கும். இப்போ டிடிசிபி அனுமதி பெற முடியாத மனைகள் இருக்கும் இல்லையா, அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, வீட்டு மனைகள் அமைந்துள்ள இடத்துல 4 எல்லைகள், 4 பக்கத்திலையுமே சுமார் 300 அடி 90 மீட்டர் தூரத்துக்குள்ள இந்த இடங்கள்லாம் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு டிடிசிபி அப்ரூவல் கிடைக்காது. இரும்பு பாதை 90 மீட்டருக்குள்ள இரும்பு பாதை இருந்துச்சுன்னா கிடைக்காது. சுடுகாடு மற்றும் இடுகாடு, ஆறு, குளம், ஏரி போன்ற நீர்நிலைகள், உயர் மின்னழுத்த கம்பி, அதன் கோபுரம், அதோட பாதை இருந்தது அப்படின்னா உங்களுக்கு டிடிசிபி அப்ரூவல் கிடைக்காது. 90 மீட்டருக்குள்ள. கடற்கரையிலிருந்து 200 மீட்டர் மற்றும் 500 மீட்டர் தூர இடைவெளி இருக்க வேண்டும் சொல்றாங்க. இது என்னன்னு பாத்தீங்கன்னா, இது 2 வகையா பிரிப்பாங்க. இது வந்து கோஸ்டல் ரெகுலரேஷன் ஜோன்ல வரும். CRZ அப்படின்னு பிரிப்பாங்க. இந்த கடல் அலையை வச்சு இது எடுப்பாங்க. கடல் அலையில வந்து லோ டைட் வேவ், ஹை டைட் வேவ்னு 2 இருக்குது. லோ டைட் வேவ் வந்து நம்ம கால் நினைக்கிற இடத்துல வரும் பாத்தீங்களா, அது வந்து லோ டைட் வேவ். கடலுக்கு உள்ள இருக்கிறது வந்து ஹை டைட் வேவ்னு சொல்லுவாங்க. இந்த லோ டைட் வேவ்ல இருந்து 200 மீட்டர் வரைக்கும் நம்மளுக்கு வெறும் பூங்கா, விளையாட்டு திடல், இந்த மாதிரி தான் கிரீனரியா தான் வளர்க்கறதுக்கு தான் நம்மளுக்கு அப்ரூவல் கொடுப்பாங்க. கார்டன், நர்சரி, இந்த மாதிரி மாந்தோப்பு, வேற ஏதாவது தோப்புகள் வைக்கிறதுக்கு தான் அனுமதி கிடைக்கும் நம்மளுக்கு. 500 மீட்டருக்கு மேலதான் நம்மளுக்கு கட்டடங்கள் கட்டுறதுக்கு வந்து நம்மளுக்கு அனுமதி தருவாங்க. அதனால நிலங்கள் வந்து கடற்கரைக்கு ஓரத்துல இருந்தது அப்படின்னா நீங்க கோஸ்டல் ரெகுலரேஷன் ஜோனை கொஞ்சம் பார்த்துக்கிட்டு அதுல இன்வெஸ்ட் பண்றது ரொம்ப நல்லது. அதே மாதிரி விமான நிலையம், விமான ஓடு பாதை மற்றும் விமான தளம் இருக்கும் இல்லைங்களா, அந்த இடத்துல இருந்தும் 90 மீட்டர் 300 அடி டிஸ்டன்ஸ் இருக்கணும். இந்த டிஸ்டன்ஸ்ல தான் நம்மளுக்கு அப்ரூவல் கிடைக்கும். டிடிசிபி எப்படி செயல்படுகிறதுன்னு பார்த்தோம்னா, டிடிசிபியோட தலைமை அலுவலகம் சென்னை அண்ணா சாலையில இருக்கு. இதுக்கு 8 ஜோனல் ஆபீஸ் மற்றும் 10 நகர் வளர்ச்சி குழுமம், 15 உள்ளூர் வளர்ச்சி குழுமம் தமிழ்நாடு முழுக்க இருக்குது. இவங்களால தான் வீட்டு மனைகளுக்கு அங்கீகாரம் வழங்கப்படும். மாநகராட்சி எல்லைக்குள் இருக்கும் நிலங்களுக்கு 5 ஏக்கர் வரை அங்கீகாரம் வழங்க முடியும். அதற்கு மேல் சென்னையில் உள்ள தலைமை அலுவலகத்தில் தான் அங்கீகாரம் பெற முடியும். கிராம பஞ்சாயத்து, பேரூராட்சி, நகராட்சி எல்லைக்குள் இருக்கும் நிலங்களுக்கு 10 ஏக்கர் வரை லோக்கல் பிளானிங் அத்தாரிட்டி மூலமாவே உள்ளூர் திட்ட குழுமத்திலே நம்ம வாங்கிக்க முடியும். அதற்கு மேல இருக்க நிலங்களுக்கு சென்னையில் உள்ள தலைமை அலுவலகத்திலேயே நாம் அங்கீகாரம் பெற முடியும். டிடிசிபியோட முக்கியமான செயல்பாடு என்னன்னு பார்த்தோம்னா, நம்ம இருக்கிற ஏரியாவை ஜோனா பிரிச்சிருவாங்க, மண்டலங்களா பிரிப்பாங்க. எப்படின்னு பாத்தீங்கன்னா, குடியிருப்பு பகுதி ரெசிடென்சியல் ஜோன், கமர்ஷியல் பகுதி வணிக பகுதி, இண்டஸ்ட்ரியல் ஜோன் தொழிற்சாலை பகுதி, எஜுகேஷனல் ஜோன் பள்ளி பகுதி,
பப்ளிக் ஜோன் மக்கள் பகுதி, அக்ரிகல்ச்சரல் ஜோன் விவசாய பகுதி இப்படின்னு பிரிச்சிருவாங்க. இதுல குடியிருப்பு பகுதிக்கு மட்டும்தான் அவங்களால அப்ரூவல் வழங்க முடியும். மீதி ஜோன்ல இருந்து குடியிருப்பு பகுதியா மாற்றணும்னா அதுக்கு அந்த கன்வர்ஷன் சர்டிபிகேட் வாங்கினதுக்கு அப்புறம் தான் குடியிருப்பு பகுதிகளை மாற்ற முடியும். கட்டிடம் கட்ட டிடிசிபி அப்ரூவல் வேண்டுமா? ஒரு வழியா நிலத்துக்கு டிடிசிபி அப்ரூவல் வாங்கியாச்சு, கட்டடம் கட்டுறதுக்கு தனியா வாங்கணுமா? கிராமமாக இருந்தால் தனிப்பட்ட நிலையில் கட்டுற கட்டடத்திற்கு வேண்டாம், நிலத்திற்கான அப்ரூவலே போதுமானது. ஒருவேளை நீங்க 2 மாடிக்கு மேல கட்டுறீங்க, 2 மாடி 3 மாடி கார் பார்க்கிங் எல்லாம் விட்டு கட்டுறீங்க அப்படின்னா கட்டாயமா டிடிசிபி அப்ரூவல் வாங்கணும். லோக்கல் அப்ரூவலும் அதான் எல்பிஏ கிட்ட நீங்க அப்ளை பண்ணி வாங்கணும். நகரமா இருந்துச்சு அப்படின்னா பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சி எல்லைகளில் கட்டப்படும் கட்டடத்துக்கு எல்பிஏ உள்ளூர் திட்டக்குழுமம் லோக்கல் பிளானிங் அத்தாரிட்டி அனுமதி வாங்கணும். அடுக்குமாடி குடியிருப்பு அபார்ட்மெண்ட் பிளாட்ஸா இருந்துச்சுன்னா 1000 சதுரடிக்குள்ள வீடு கட்டுறாங்க, கட்டடம் கட்டுறாங்கன்னா லோக்கல் பிளானிங் அத்தாரிட்டியான அப்ரூவலே போதுமானது. 4000க்கு மேல போகுது கட்டடத்தோட வரைபடம், 4000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேல போகுதுன்னா டிடிசிபி கிட்ட அப்ரூவல் வாங்கணும். டிடிசிபி லேஅவுட் அப்ரூவலில் உள்ள கடைகளுக்கான அனுமதியில் வீடு கட்டலாமா? இந்த லேண்ட் ப்ரொமோட்டர்ஸ் எப்படி லோக்கல் பிளானிங் அதாவது உள்ளூர் திட்ட குழுமத்துக்கு தங்களோட வரைபடத்தை கொடுத்துருப்பாங்களோ அதுபடியே தான் அமைஞ்சிருக்கணும். அதுல எந்த மாற்றமும் செய்யக்கூடாது. மனைப்பிரிவுகளுக்கானது மனைவிகளாகவும் கடைப்பிரிவுகளானது வணிக பிரிவுகளுக்காகவும் இருக்க வேண்டும். இதை மாறி கட்டக்கூடாது. கட்டணும் அப்படின்னா அது செல்லாது. உதாரணத்துக்கு நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் எடுத்துட்டு போனாலும் உங்களுக்கு மனைப்பிரிவுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் வராது. அது கமர்ஷியலா தான் கன்சிடர் பண்ணுவாங்க. கமர்ஷியலா தான் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணணும். கமர்ஷியலுக்கு ரெஜிஸ்டர் பண்ணிட்டு நீங்க ரெசிடென்ஷியல் அப்ரூவலுக்கு போனீங்கன்னா கிடைக்காது, மாற்றம் செய்யணுன்ற மாதிரி வந்து நிற்கும். அதே மாதிரி உங்களுக்கு மின்சார இணைப்பு நீங்க வாங்குறீங்கனாலும் கமர்ஷியலுக்கு உண்டானது தான் கிடைக்கும், ரெசிடென்ஷியலுக்கு உண்டானது கிடைக்காது. ரொம்ப சிக்கல்ல கொண்டு போய் விட்டுரும். இந்த மாதிரி கடைகளுக்கான அனுமதி பெற்றதுல போய் நீங்க ரெசிடென்ஷியல் கட்டுறீங்க, இல்ல ரெசிடென்ஷியல் இருக்கிறதுல கமர்ஷியல் கட்டுறீங்க அப்படின்னாலும் இந்த தொல்லைகள் இருக்கும். ஆகவே இதை தவிர்ப்பது ரொம்ப நல்லது. அடுக்குமாடி குடியிருப்பு கட்டுவதற்கு விதிமுறைகள் என்ன? நகராட்சி எல்லைக்குள் உள்ள நிலங்களில் 4000 ஸ்கொயர் ஃபீட் இருந்ததுன்னா லோக்கல் பிளானிங் அத்தாரிட்டியே இந்த அப்ரூவல் போதுமானது. 4000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நீங்க மேல கட்டுறீங்கன்னா தான் டிடிசிபிக்கு போகணும். அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா பத்திரம், பட்டா, சிட்டா, வில்லங்க சான்று, அதனுடன் சேர்ந்து மண் பரிசோதனை, சாயில் டெஸ்ட், ஸ்ட்ரக்சரல் டெஸ்டிங் இதெல்லாம் சேர்த்து எல்பிஏ கிட்ட நம்ம விண்ணப்பிக்கணும். இந்த எல்பிஏ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சில என்ஜினியர்ஸை வந்து அப்ரூவல் கொடுத்து வச்சிருப்பாங்க. லைசன்ஸ் சர்வேயர் நம்ம சொல்லுவோம், அவங்களை எல்பிஎஸ் சொல்லுவாங்க, லைசன்ஸ்டு பில்டிங் சர்வேயர்னு சொல்லுவாங்க. எல்பிஏல நம்ம வழக்கு மொழியில வந்து அவங்கள லைசன்ஸ் சர்வேன்னு சொல்லுவோம். இவங்கள 3 வகையா பிரிச்சு வச்சிருப்பாங்க, ஃபர்ஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ், தேர்ட் கிளாஸ்னு. இந்த மண் பரிசோதனை செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் என்ஜினியர் தான் அட்டஸ்டேஷன் பண்ணணும், சர்டிபிகேட் பண்ணணும். இந்த ஸ்ட்ரக்சரல் பண்றதுக்கும் அவர்கிட்ட தான் நம்ம அட்டஸ்டேஷன் வாங்கணும், சர்டிபிகேட் வாங்கணும். சப்போஸ் உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் என்ஜினியர் கிடைக்கல, அந்த ஊர்ல இல்ல, அந்த நகரத்துல இல்ல, செகண்ட் கிளாஸ், தேர்ட் கிளாஸ் தான் இருக்காங்கன்னா அவங்க பரிசோதனை பண்ணலாம், அவங்க ரிப்போர்ட் எழுதலாம். ஆனா அதை அனுமதிக்கிறது, அதை அக்செப்ட் பண்றது ஃபர்ஸ்ட் கிளாஸ் இன்ஜினியரா தான் இருக்கணும், அட்டஸ்டேஷன் பண்றது, சர்டிபிகேட் பண்றது. ஏன்னா அந்த மண்ணோட தன்மை தெரிஞ்சாதான், மண்ணோட தன்மையும் மண்ணோட திடமும் தெரிஞ்சாதான் அந்த ஸ்ட்ரக்சரல் அமைக்க முடியும், ஒரு கட்டடத்துக்கான ஸ்ட்ரக்சரல் அமைக்க முடியும். 4 மாடி அளவு தான் ஒரு மண்ணோ அந்த திடமோ அந்த நிலம் தாங்கும் அப்படின்னா அந்த இடத்துல 10 மாடி நீங்க கட்டினீங்கன்னா உங்க ஸ்ட்ரக்சரலுக்கு பாதிப்பு வரும். இதுக்காக தான் ஸ்ட்ரக்சரல் தெரிஞ்ச இன்ஜினியர் கிட்ட அந்த அப்ரூவலை வாங்க சொல்றாங்க. விவசாய நிலங்களை வீட்டு மனைகளாக மாற்றும் நடைமுறை என்ன? நம்ம எல்லாருமே இதை கவனிச்சிருப்போம். கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி வந்து விளைநிலங்களா இருந்த இடம் இல்லாம இன்னைக்கு அபார்ட்மெண்ட்டாகவும் அடுக்குமாடி குடியிருப்புகளாகவும் பல கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ்களாகவும் மாறி இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. இதுக்கு என்னன்னா மக்களோட பெருக்கமும் மக்களோட தேவைகளும் அத்தியாவசியமாயிடுச்சு. அதனாலதான் இந்த மாதிரி எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ விவசாயம் செய்ய முடியாம போச்சுன்ற நிலம் இருக்கும் இல்லையா, அது விளைநிலங்களா தான் டாக்குமெண்ட்ல இருக்கும். பட்டா சிட்டால்லாம் பார்த்தோம்னாக்க நம்மளுக்கு வந்து விளைநிலங்களா தான் இருக்கும். அந்த விளைநிலங்களை எப்படி நம்ம வீட்டு மனைகளா மாற்றிக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். குறைஞ்சபட்சம் 4 to 5 வருஷத்துக்கு அந்த இடத்துல விவசாயம் பண்ணியிருக்க கூடாது. அந்த இடம் தரிசு நிலமா தான் இருந்திருக்கணும்.
வேளாண்மை எதுவும் செஞ்சிருக்க கூடாது. இத விஓ, நம்ம வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீஸ்னு சொல்லுவோம் இல்லையா, அவரு அடங்கல் பதிவேடுன்னு பராமரிச்சுட்டு வருவார். அந்த அடங்கல் பதிவேட்டுல ஒவ்வொரு வருஷமும் அந்த இடத்துல நீங்க குறிப்பிட்ட சர்வே நம்பர் நிலத்துல என்ன பயிரிடுறாங்கன்றத குறிச்சுக்கிட்டு வருவாங்க. 4 வருஷத்துல இருந்து 5 வருஷம் வரைக்கும் எதுவுமே விளைய வைக்கல அந்த இடத்துல அப்படின்னு தெரிஞ்சா அதுக்கு அவர் அனுமதி தருவாரு, ஒப்புதல் தருவார். அந்த அப்ளிகேஷனை அக்செப்ட் பண்ணுவாரு. ஆமா, இந்த சர்வே நம்பர்ல உள்ள இந்த இடத்துல 4ல இருந்து 5 வருஷம் ஆச்சு இவங்க இதை வேளாண்மை பண்ணி அப்படின்னு. அதுக்கப்புறம் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கு போகும். ஆமா, அதுல ஏதாவது நீங்க வரி பாக்கி வச்சிருந்தீங்க அப்படின்னா அவங்க கிட்ட செலுத்த வேண்டியது இருக்கும். அவங்களோட ஒப்புதலோட இது வட்டாட்சியர் தாசில்தார் அலுவலகத்துக்கு போகும். தாசில்தார் அலுவலகத்துல அந்த இடம் ஏதாவது அரசோட கைப்பற்றுதல் இருக்கா, இல்ல அது குத்தகைக்கு கொடுத்த இடமா, என்ன விவரம் அப்படிங்கிறத அவங்க அனலைஸ் பண்ணி அதெல்லாம் இல்லை அப்படின்னா அந்த அப்ரூவலுக்கு தயார்படுத்துவாங்க. அவங்க கிட்ட இருந்து ஒப்புதல் பெற்று கடைசியா டெபுட்டி கலெக்டர் ஆபீஸ்க்கு போகும். டெபுட்டி கலெக்டர் இல்ல கலெக்டர் இது அப்ரூவல் பண்ணுவாங்க. அவங்களுக்கு தான் இந்த விளைநிலங்களை வீட்டு மனைகளா மாற்றுறதுக்கு அனுமதி தர்றதுக்கான உரிமம் உள்ளது. மற்ற பஞ்சாயத்து அப்ரூவல் தந்தாரு, பஞ்சாயத்து போர்டு பிரசிடென்ட் கொடுத்தாரு, விஓ கொடுத்தாரு, தாசில்தார் கொடுத்தாரு, ரெவென்யூ இன்ஸ்பெக்டர் கொடுத்தாருன்னா அது செல்லாது. கடைசியா டெபுட்டி கலெக்டர் இல்லைன்னா கலெக்டர் தான் அதுக்கான உரிமம் தரணும். அந்த சர்டிபிகேட்டை வாங்கிட்டு தடையின்மை சான்ற மாதிரி தருவாங்க. அதை வாங்கிக்கிட்டு நம்ம லோக்கல் பிளானிங் அத்தாரிட்டி கூட விண்ணப்பிப்போம் இல்லையா, அது கூட சேர்த்து வச்சு விண்ணப்பிக்கணும். சர்டிபிகேட்னு சொல்லுவாங்கன்னா வெட்லேண்ட் டு ட்ரைலேண்ட் கன்வர்ஷன் சர்டிபிகேட்னு சொல்லுவாங்க. ஈர நிலத்துல இருந்து நிலம் காஞ்சிருச்சு, அந்த இடத்துல விவசாயம் பண்றதுக்கு முடியாம போச்சு, தண்ணீர் கிடைக்கல, தண்ணீர் பஞ்சம் ஆயிடுச்சு அப்படின்றது குறைஞ்சபட்சம் ஒரு 5 வருஷத்துக்கு அதுல எதுவுமே வேளாண்மை செய்யாம முடியாம போச்சுன்றத நிரூபிக்கணும். அப்பதான் நம்மளுக்கு விவசாய நிலங்களை வீட்டு மனைகளா மாற்றுறதுக்காக கிடைக்கும். நான் சொன்ன தகவல்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் மற்றொரு வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை தொடர்ந்து இணைந்திருங்கள். என்னோட சேனலுக்கு ஆதரவு தருவங்கள். நான் உங்கள் நண்பன் சபிக். வணக்கம், நன்றி.